ஹலோ கைஸ், நான் ஜெய்சங்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன தெரியுமா? 2009 இலங்கை இராணுவத்து கூட சண்டை போட்டு இறந்ததாக சொல்லப்பட்ட பிரபாகரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பர்டிகுலர் நபர் சொல்லியிருக்காரு. அதாவது பிரபாகரன் அவர்கிட்ட நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேரம் வரும்போது என்னுடைய ஃபேஸை நான் வெளியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே சர்ச்சையான ஒரு செய்தியாக இருக்குது. கரெக்டாக, ஏன்னா 2009 இறந்து போன ஒரு பர்டிகுலர் நபர் இப்போ உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக, இந்த பிரபாகரன் யார்? இந்த பிரபாகரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக பாடுபட்ட ஒரு போராளி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேருந்து பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருக்குமே இவர் ஒரு பயங்கரவாதியாக மட்டும்தான் தெரியும். பட் இலங்கை தமிழர்களுக்காக போராடின ஒரு போராளி. ஸோ இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய லைஃப் என்ன, இவர் யார், அண்ட் இவர் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரபாகரன் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பர்டிகுலர் நபர். நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. இவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பர்டிகுலர் நபர். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 நவம்பர் 1954 முதல்ல இலங்கையில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் திருவேங்கடம் வேலுப்பிள்ளை, அம்மா பேர் வள்ளிபுரம் பார்வதி. இவங்களுடைய 4வது குழந்தை தான் பிரபாகரன். இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய கோவில்களை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓனாக கோவிலும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியாக தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் பிரபாகரன். ரெண்டாவது விஷயம், பிரபாகரன் இவர் தமிழ் மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணதுனால இவருக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதாவது அண்ணன், தம்பி, கரிகாலன், சூரிய பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் மக்களால் அழைக்கப்படுறாங்க. அதாவது அண்ணன் அப்படின்றது யாரெல்லாம் இவங்களுடைய சின்னவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இவரை அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பெரியவங்க எல்லாருமே இவரை தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரிகாலன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் சோழ வம்சத்தை சேர்ந்த கரிகால சோழன். கரெக்டாக, இந்த கரிகால சோழன் எப்படி வீரம் பொருந்தியவராக இருந்தாரோ அந்த மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய வீரத்துக்காக இவருக்கு கரிகாலன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இவரை சூரிய பகவான் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பண்புகள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. மூணாவது விஷயம், பிரபாகரன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவருடைய அப்பா தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் இருந்த அந்த சிங்கள அரசு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் அந்த இன்ட்ரெஸ்டடாக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, தமிழர்களுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவரும் கேட்டு அறிஞ்சிக்கிறாரு. அதாவது அந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கு எதிராக குண்டெறிகிற மாதிரியான விஷயங்கள் சுட்டு கொள்வது, போரில் சாகடிக்கிறது, கல்லெறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழர்களுக்கு எதிராக அந்த சிங்கள அரசு பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பாவோட ஃப்ரெண்டு விதவையாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு நாள் பேசும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட கொடூரங்கள் பிரபாகரனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவரை தீ வச்சு எரித்த ஒரு சம்பவம் அவருக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையுமே மனசில் வாங்கிட்டு அவர் நம்ம அகிம்சையாக போகக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம தமிழர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் ஒரு வெறி ஒன்று வருது. ஆனால் அவருடைய அப்பா அகிம்சையை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்ற மாதிரியான சொல்லி கொடுக்குறாரு. பட் அது எதையுமே அவர் காதுல வாங்கலை. அங்கே நடக்கிற தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அந்த அநீதியை மட்டும் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறாரு. நாலாவது விஷயம், பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங். இவங்க 2 பேரும் தான் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் 2ஆம் உலக போர் டைமில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியா விட்டு வெளியேற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ படையை திரட்டி அவங்களுக்கு எதிராக போராடினார். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி நாம் ஜெயிக்கணும், நம்ம தமிழர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அகிம்சையை பின்பற்றாமல் இவங்களுக்கு எதிராக நம்ம போராடினா தான் நம்ம மீட்டெடுக்க முடியும், நம்ம தமிழர்களுக்கான உரிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுலேயும் ஒரு எண்ணம் வருது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகளை செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் ரொம்பவே கோபமடைகிறாரு. எப்படியாச்சும் நம்ம தமிழர்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. 5வது விஷயம்,
ஈழத்தமிழர்கள் உரிமைக்காக பாடுபட்ட பிரபாகரன் வெறும் 10வது மட்டும்தான் படிச்சிருக்காரு. அதாவது சின்ன வயசுலேருந்தே அவருடைய அப்பா வந்து நிறைய தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன அநீதிகள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவருடைய மனசில் வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போது 10வது முடித்ததுக்கப்புறம் வந்து அவர் மேற்படிப்புக்காக படிக்கணும் அப்படின்னா அப்போ இருக்கிற இலங்கை கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த காரணத்தினால அவரால் வந்து மேற்படிப்பு வந்து படிக்க முடியல. அதன் பிறகு வந்து அவரே நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி நிறைய அநீதிகள் நடக்கிற விஷயங்களையும் வந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அந்த டைமில் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் பகத்சிங் அப்படின்ற இவங்களுடைய எல்லா வரலாற்றையும் வந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தார். ஸோ இனிமேல் வந்து நம்ம அகிம்சையை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்மளை தமிழர்களோட உரிமையை வந்து மீட்டெடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி போராடி மட்டும்தான் நம்மளால் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வராரு. அந்த டைமில் தான் வந்து ஈழத்தமிழர்கள் இளைஞர்களோடு சேர்ந்து அநீதிகளுக்கு வந்து நிறைய குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது எதுவுமே வந்து அவருடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வரல. அதன் பிறகு வந்து ஒரு நாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவு இருக்கும். அந்த டைமில் வந்து இலங்கை போலீஸ் வந்து அவருடைய வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. பிரபாகரனோட அப்பா அம்மா போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுடைய பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க. உடனே உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிருக்கான். அப்போ தான் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து தெரிய வருது, நம்ம அகிம்சையை வந்து பின்பற்ற சொன்னோம், பட் அவன் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி. 6வது விஷயம், பிரபாகரன் இவருடைய கோல் வந்து சமத்துவ சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கணும் இலங்கையில் அப்படின்றது தான் அவருடைய கோலாகவே இருந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிங்கள மொழி பேசுகிற நிறைய மக்கள் வந்து இலங்கையில் இருந்ததுனால தமிழர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அவங்க மேலே நிறைய தாக்குதல்கள் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இவர் வந்து போராடிட்டு இருந்தார். எங்களுக்கான தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்காக வந்து போராடிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து நம்ம இறந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட உயிருடன் பிடிபடக்கூடாது, நம்ம இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கைகளும் இருந்துச்சு. அதனால தான் வந்து அவருடைய கழுத்தில் வந்து எப்போவுமே சைனைடு வந்து மாட்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2009 இலங்கை இராணுவத்து கூட ஏற்பட்ட சண்டையினால் வந்து இவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு வந்து அவருடைய முகம் எல்லாம் வந்து சிதைக்கப்பட்ட நிலையில் தான் வந்து அவருடைய பாடி வந்து கிடச்சிது அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அந்த டைமில் அவருடைய பாடியிலேருந்து டிஎன்ஏ எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் கன்ஃபார்ம் பண்ணாங்க இவர் தான் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு. 7வது விஷயம், பிரபாகரன் இவர் இறந்ததுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மகனை வந்து தூக்கிலிட்டு தான் வந்து சாகடித்தாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய அப்பா அம்மா வந்து கொஞ்ச நாள் வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. இவர் வந்து இலங்கையோட தியாகி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழர்களுக்காக போராடின தியாகி அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெளியே வருவேன், என்னுடைய முகத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து காட்டுவேன் அப்படின்னு வந்து நேற்று ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட வந்து சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரிய வரல. கண்டிப்பாக அவர் வந்து வெளியே அவருடைய முகத்தை காமிச்சாதான் மக்களுக்கு வந்து தெரியும் அவர் இன்னும் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இவர் வந்து தப்பாக நினச்சிட்ருக்கலாம். சரி, நிறைய பேர் வந்து இவர் மக்களுக்காக போராடின தியாகி அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்ருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், see you.